ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேஷ்யூ போர்மாவை எப்படி முதல்ல செக் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு போர்மா வாங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் போர்மா வாங்க போகிறீங்க, இல்லை புது போர்மா வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இதை செக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் போர்மா மட்டும் தான் எப்படி செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதுவே ஒரு புது போர்மா எப்படி செக் பண்ணி வாங்கணும், எவ்வளோ திக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் போர்மாக்கு திக்னஸ் மாறும். அதை நான் உங்கள்கிட்ட எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு ஸ்டீம், ஹாட் அண்ட் ஏர் அண்ட் எலக்ட்ரிக்கல், இந்த மூணுத்துக்குமே அந்த பஞ்சோட திக்னஸ் எப்பயுமே மாறும். அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. அதாவது என் போர்மாவில் திக்னஸ் அதிகமாக இருக்குது, அடுத்த போர்மாவில் திக்னஸ் கம்மியாக இருக்குது, இல்லை என் போர்மாவில் திக்னஸ் கம்மியாக இருக்குது, அடுத்த போர்மாவில் திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. அது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸை தாங்குகிற அளவுக்கு தான் அந்த பஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிகிரியை பொறுத்து ஒவ்வொரு ரேஞ்சுக்கு பஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டிகிரி கம்மியாக இருந்தால் பஞ்சு கம்மியாகவும், டிகிரி அதிகமாக இருந்தால் பஞ்சு அதிகமாகவும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதான் டிஃப்ரென்ஸு. அதுக்காக தான் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் அவுட்டர் பாடி மேக்ஸிமம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடுறது ரொம்ப நல்லது. பட் ஆனால் மேக்ஸிமம் யாருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடுறதே கிடையாது. அண்ட் தென் ட்ரே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அலுமினியம் ட்ரே தான். நம்ம ஏரியாவை பொறுத்த அலுமினியம் ட்ரே ரொம்ப பெட்டர். அண்ட் தென் ஹீட்டிங் சிஸ்டம், நம்மளோட ஹீட்டிங் சிஸ்டம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், ஸ்டீம் அண்ட் ஹாட் அண்ட் ஏர். இந்த டீசல் அண்ட் எல்பிஜி பேஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் இதெல்லாம் வேறு செக்டாரில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அண்ட் தென் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோன்னா ஹீட்டிங் காயில்ஸ், அப்புறம் ஹாட் அண்ட் ஏர் மாடல், நெக்ஸ்ட்டு ஸ்டீம் காயில். இது மூணு தான் இந்த காயில்ஸ் தான் நம்ம இதுக்காக பயன்படுத்துகிறோம். அண்ட் தென் ஃபேன் பொறுத்த வரைக்குமே நம்ம ஹாட் அண்ட் ஏரை அந்த 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 ஃபேனை வச்சு தான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஏரோ டைனமிக் மூவில் இந்த ஃபோக்கஸ் பண்ணி எந்தெந்த ஏரியாஸ்க்கெலாம் ஹீட் டெம்பரேச்சர் ஆகும், எவ்வளோ ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், அதாவது ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போதைக்கு உள்ளே எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. பட் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலரோட ஒரு அட்வான்ஸ்டு மாடல் தான் தெர்மல் பேஸ்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் சிஸ்டம். ஸோ அது எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற எல்லா டெம்பரேச்சரையுமே மாய்ஸ்சர் பண்ணி ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான். பட் மேக்ஸிமம் அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அது வேணும்னா கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றியான டீட்டெயில்ஸ் நம்ம. அண்ட் தென் எக்ஸாக்ட் சிஸ்டம்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த மாய்ஸ்சர் வெளியே வர்றதுக்கான ஒரு இடம் இருக்கும், அதுதான் எக்ஸாக்ட் சிஸ்டம். ஸோ இப்போ அந்த மாய்ஸ்சர் வெளியே வந்தால் தான், அதாவது அந்த உள்ளே இருக்க மாய்ஸ்சர் வெளியே வந்தால் தான் உங்கள் ஹீட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ மேக்ஸிமம் போர்மாவோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 50 கிலோவிலேருந்து 2000 கிலோ வரைக்கும், 30 கிலோவில் கூட பண்ணுறாங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் டைம் 6 to 10 hours. டிகிரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 to 90 டிகிரி. போர்மாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 80 டிகிரி தான் வைப்பாங்க, அதுக்கு மேலே யாருமே வைக்க மாட்டாங்க. ஸோ ட்ரே பார்த்திங்கன்னா ஃபுட் கிரெயின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அதுதான் நான் உங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறது. ஃபுட்டுக்காக தனியாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. அதுவும் FFSC அப்ரூவ் பண்ண ஸ்டீல் தான். அந்த ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது யாருக்குன்னா ஃபுட் ப்ராசஸிங் மிஷின் செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது, வாங்குகிற கஸ்டமருக்கு ரொம்ப நல்லது. அண்ட் தென் ஓவர்லோடிங் பண்ணவே கூடாது மேக்ஸிமம். அண்ட் தென் ஹீட்டிங் காயிலுக்கு எப்பயுமே கரெக்டாக டிகிரி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஏர் செக்ஷன்ஸ், அதான் நான் சொல்லலை, ஏரோடைனமிக் மூவில் தான் ஏர் மூவ் ஆகும். மேக்ஸிமம் ஏர் கரெக்டாக மூவ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஹீட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அண்ட் தென் மாய்ஸ்சர் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென்
கூலிங் அண்ட் தென் கூலிங் சிஸ்டம் வந்து போர்மாவிலே எல்லாம் செட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. அது ஏங்கிறத வீடியோ வேணும்னா வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியான ஒரு கம்ப்ளீட் வீடியோ போடுறேன். பட் மேக்ஸிமம் அது வந்து சேஃப் கிடையாது. எல்லாம் காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணுறதுக்காக அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஏரியாவில் அதெல்லாம் மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ 1-2 பேர் மட்டும் சும்மா ஒரு புது ட்ரைக்காக வேணால் அதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அதை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ பண்ணுறேன். பட் அது பண்ணுறது சேஃப் கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். அதுவும் முக்கியமாக வந்து எலக்ட்ரிக்கல் போர்மாவில் பண்ணுறது ரொம்ப 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 ரிஸ்க்கு. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய ப்ராப்ளமாக தான் வரும். ஒரு ஸ்டீம் டைப் போர்மாவாக இருக்கட்டும், ஒரு ஸ்டீம் ஆர் ஹாட் அண்ட் ஏர்லையும் பண்ண முடியாது. ஸ்டீமில் மட்டும் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் எப்படின்னா ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணி தான் பண்ணணும். எப்படின்னா ஹீட்டிங் ப்ரெஷரை கூலிங் ப்ரெஷராக சேஞ்ச் பண்ணி தான் பண்ணணும். ஹியூமிடிட்டி ப்ராசஸ் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி தான். ஸோ அது ரொம்ப 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 பெரிய ப்ராசஸ். ஸோ அதை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். பட் அது வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அதை பற்றியான ஒரு ஃபுல் ஸ்டடீஸ் நீங்கள் இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் நீங்கள் வந்து எதெல்லாம் செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டைமர், அதாவது கரெக்டான டைம் பார்த்து உங்களுக்கு இது பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்கள் டைமர் வாங்குறீங்கன்னா அந்த டைமரை வந்து நீங்கள் ஓல்டு டைமர் மாடலில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வர நியூ டைமர் மாடல் எதுலேயுமே வந்து மெமரி சரியாக இருக்கிறது கிடையாது. கரண்ட் வந்து நின்றுட்டு போனாலே மெமரி சரியாக அடிக்கிறதே கிடையாது. அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த பிஎல்சி வந்து இந்த டைமருக்கு வந்து செட் ஆகவே மாட்டேங்குது. அப்படி வந்து செட் ஆகிற மாதிரியான ஒரு டைமரை வாங்குங்க. மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி டைமரை வாங்காதீங்க, அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா நீங்கள் பாட்டு கரண்ட் நின்று வந்துடுச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு எந்த டைமில் வச்சு ஓட்டனே தெரியாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓட்டிங்கன்னா பயிர் தான் அடிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து பழைய டைமரே வாங்குறது பெட்ரு. அண்ட் தென் பிஎல்சி, அதான் பிஎல்சி கண்ட்ரோலர் தான் டைமர் பொறுத்த வரைக்கும். பிஎல்சி கண்ட்ரோலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் வீல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரப்பர் வீல் வந்து போடுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மூமெண்ட்டுக்கு, அதாவது இழுத்துட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தென் டபுள் இன்ஸ்டலேஷன் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சி, அதான் நீங்கள் இப்போ ஒரு போர்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதில் வந்து பவர் சப்ளை ரொம்ப 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 கம்மியாக கன்சிடர் பண்ணுறீங்களோ அதான் வந்து உங்களுக்கு நல்லது. அதை தான் வந்து டபுள் இன்ஸ்டலேஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற போர்மா வந்து அதோட வந்து பவர் சப்ளை எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தரும்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரிக்கல் போர்மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் சப்ளை ரொம்ப அதிகமாக தரும். அண்ட் தென் இதை பற்றியான உங்களுக்கு இன்னொரு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.